நேத்து விக்ரம் பிரபுவுடைய சிறை படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே ஒரே ஒரு விஷயம் தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டு செஞ்சு அது என்னன்னா இந்த படம் ஷூர் ஷாட்டா ஹிட் அடிக்கும்ன்றது. ஏன் ஆணித்தரமா இந்த படத்தை நான் சொல்றேன்னா, ஏன்னா விக்ரம் பிரபுடைய ப்ரீவியஸா இந்த படத்துடைய டைரக்டர், அதாவது தமிழ் வந்து டானாக்காரன் படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருடைய ஸ்டோரியில அவருடைய அசிஸ்டன்ட் தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்றாங்க. ஸோ அதனாலேயே இந்த படத்துக்கு வந்து ஒரு டீசென்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆடியன்ஸ் மத்தியில இருக்கு. இந்த படம் வந்து டிசம்பர் 27 வந்து தியேட்டர்ஸ்ல கிராண்டா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஸ்டோரி வைஸ் அவங்க ட்ரெய்லர்ல என்ன சொல்ல வராங்கன்னா, விக்ரம் பிரபு வந்து போலீஸ் ஆஃபீஸரா இருக்கான். ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு அவர்கிட்ட ஒரு சிறை கைதி வந்து அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஸோ அவரை எப்படியாவது கோர்ட்ல போய் ஆஜர் பண்ணணும். அந்த மாதிரி இடத்துல அந்த சிறை கைதியை தப்பிச்சு விட்டுறான். அந்த சிறை கைதியா இருக்கிற பையன் வந்து இந்த படத்துல வந்து செகண்ட் லீட் ஆக்டரா பண்ணியிருக்கான். ஸோ அவன் சைடு வந்து அவன் வந்து அந்த தப்பை பண்ணாத மாதிரியும் அந்த தப்புக்குள்ள அவனை திணிக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல இருக்கு போல. ஸோ அவன் வந்து எப்படியாவது தப்பிச்சுட்டு தான் காதலிக்கிற பொண்ணோட போய் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறான். ஸோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம ஹீரோ விக்ரம் பிரபு அந்த பையனை தேடி போய் கண்டுபிடிச்சாரா இல்லையா? ஸோ அந்த படத்தை அந்த பையனுடைய பேக் ஸ்டோரி என்ன, எதனால அவன் வந்து அந்த தப்பு அவன் தான் பண்ண வச்சாங்கன்றது யாரை சொன்னாங்கன்றதான் படத்துடைய முழு கதையா இருக்கும். ஸோ இந்த படத்துல என்ன அவங்க சொல்ல வராங்கன்றத ட்ரைலர்லயே தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு சிறை கைதிக்கும் போலீஸுக்கும் நடக்கிற விஷயத்த ஒரு கோர்ட் ரூம் டிராமா முறையா இல்லாம ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டுமே ஆட் பண்ணி இந்த படத்தை டைரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவில் வரவேற்கத்தக்கது. ஏன்னா இந்த படம் வந்து நிறைய படங்கள் கேரளாவில் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகுது, தமிழ் ரிலீஸ் ஆகுறதே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் தமிழில் எந்த மாதிரி சக்ஸஸை கொடுக்க போகுதுன்னு.